146வது வடக்கு வட்ட ஒருங்கிணைந்த வட்ட கழகத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. முன்னேற்றத்திற்கு உதவி செய்தார் என்பது உலகத்திலேயே தாய்மார்களுக்கு என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார் என்று சொன்னால் அது இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா ஒருவர் மட்டும்தான். மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கேட்காதவர்கள் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வராங்க. எதுக்கு வந்தாங்க? அவங்க எதுக்கு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வந்து உங்க தேவை என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க. உங்க தேவை என்னன்னு சொல்லுங்க, உங்க கனவு என்னன்னு சொல்லுங்க கேக்குறாங்க. ஸ்கூட்டர் தந்த திட்டம் புரட்சி தலைவி அம்மா ஒதுக்கி தந்தப்பட்ட திட்டம். அது போல இன்னைக்கு தாய்மார்கள் என்று சொன்னால், பெண்கள் என்று சொன்னால், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். ஆனால் 2 மடங்கு 10 மடங்கு இல்ல, வீட்டு வரிய 100%, கடைகள் என்று சொன்னால் 150%. அதே போல கரண்ட் பில்லு புரட்சி தலைவி தாய்மார்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்கூட்டர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி அந்த திட்டத்தில சுமார் 3 இன்னைக்கு அதே போல பள்ளிக்கூடத்துக்கு போறக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுக்கு பாதுகாப்பு. பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவர்கள், ஏழை எளிய தொழிலாளிகள், தொழில் செய்து வந்து குடும்பம் நடத்தக்கூடிய வகையில உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மாசத்துக்கு 100 மின்சாரம் என்று சொன்னால் அன்றைக்கு 5 ரூபாய் 50 காசு, கிட்டத்தட்ட ஒரு 100 மின்சாரம் என்று சொன்னால் ஒரு மாசத்திற்கு 550 ரூபாயை மிச்சப்படுத்தி போறது. 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து உங்க கனவு சொல்லுங்க, உங்க தேவையை சொல்லுங்க கேக்குறீங்களே. நேற்றுக்கு முன்தினம் நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. அப்படி சொல்லி இருந்தால் அவங்க சொல்லியிருந்த கோரிக்கையை உங்களால் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க இந்த வருஷம் இந்த மாசம் மார்ச் மாசம் ஒரு 1000 மகளிர் உரிமை தொகையில, மே மாசத்துல ஒரு 1000, ஏப்ரல் மாசத்துல ஒரு 1000, இந்த 3000 ரூபாயும் தேதி அறிவிச்சிட்டாங்களா? ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி தேர்தல், மே மாசம் 4ஆம் தேதி தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை முடிச்சிடறாங்களா? தந்திரமா